வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். சென்னை மௌலிவாக்க கட்டிட விபத்து மீட்பு குழுவினருக்கு முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் செவ்வாய்க்கிழமை தமிழக அரசு பாராட்டு விழா நடத்துகிறது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2:45 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கில் மீட்பு குழுவினருக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும் என்று அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வு பிரச்சனையை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை திங்கட்கிழமை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. 16வது மக்களவையின் முதலாவது பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்கியது. கேள்வி நேரம் தொடங்கியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். பாஜகவுக்கு அடுத்து காங்கிரஸ் கட்சியே அதிக இடங்களில் வெற்றி பெற்ற ஒரே கட்சி என்றும், ஆகவே மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை உள்ளது என்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி கூறியுள்ளார். நைஜீரியாவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே நடந்த மோதலில் 56 பேர் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈராக்கில் கிளர்ச்சியாளர்கள் பிடியில் இருந்த நர்சுகள் இந்தியா திரும்பிய நிலையில் அங்கு சிக்கியுள்ள 2200 இந்தியர்கள் தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ளனர். உலக டென்னிஸ் இரட்டையர் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சானியா மிர்சா 5வது இடத்திற்கு முன்னேறினார். சானியா டாப் 5 என்று சிறப்பிடம் பெறுவது இதுவே முதல் முறை. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamil.thehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.